கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாண்டடான பிளேஸில் வந்து ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு சின்ன பையனை வந்து ஒரு ஹாண்டடான பிளேஸில் நம்ம கேப்சர் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோவோட ஒரு ஃபாலோஅப் வீடியோ தான் இது. ஸோ ஒரு ஹாண்டடான பிளேஸ்லேயே இந்த போல் ஒரு ஃபாலோஅப் வீடியோ பேசுகிறப்போ அந்த ஆம்பியன்ஸோ வைபம் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நானும் ப்ரோவும் வந்து ஒரு ஹாண்டடான பிளேஸை சூஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஃபாலோஅப் வீடியோ பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு இருந்தேன். ப்ரோவும் வந்து கொட்டுற மழையை பொருட்படுத்தாமல் அவரும் வந்து வந்திருக்காரு. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடியோ மூலியமாக ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாருக்குமே. ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா வந்து வேறு லெவலில் வந்து நீங்கள் அந்த வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பையனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு லவ் அண்ட் கேரிங்கில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட வந்து இப்போ டீட்டெயிலாக பேச போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ கைஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி அந்த இடத்துக்கு போனோம், அதோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்காக இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து அந்த பிளேஸை வந்து இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். டே டைம்லேயும் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து நைட் டைம்லேயும் வந்து நான் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட் டைமில் பண்ணுறப்போ அலோனாக பண்ணியிருந்தேன், தனியாக போய் அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்திருந்தது. அந்த பிளேஸை வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான் வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து இந்த டைமில் வந்து நான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியிருந்தப்போ வந்து நிறையா பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த டைமில் நடந்திருந்தது. சரி, ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கல்ல, ஸோ அந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ வந்து 3 நாள் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து நானும் மஞ்சு ப்ரோவும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு 6 மணி இருக்கும்ல, 6 மணி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து மதியம் 3 மணிக்கே வந்து நாங்கள் அந்த இடத்துல வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புனோம். ஸோ கிட்டத்தட்ட 3 ஹவர்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ கரெக்டாக 6 மணிக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த இடத்துக்கு. போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வந்து வார்னிங்கெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறமே வந்து நானும் மஞ்சு ப்ரோவும் வந்து அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருந்தோம், நைட்டு வரைக்கும் இருந்தோம்னு சொல்லலாம். நான் சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு இருந்தேன். ஸோ நானும் மஞ்சு ப்ரோவும் அதே இடத்துல சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிச்சு, பீஸ்ஃபுல்லாக ஆச்சு, எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் நினச்சி பார்க்காத விஷயம் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. எஸ், அந்த சின்ன பையனை தான் நான் சொல்கிறேன். ஸோ எங்களுக்கே தெரியல ஆக்சுவலாக யார் அந்த பையன், எதுக்காக அந்த இடத்துல இருக்கான், ஸோ அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து எதுவுமே தெரியல. ஸோ நானும் வந்து மேலே பார்த்தா அந்த மூலையில் ஷெல்ஃபு இருந்துச்சு இல்லையா, அந்த மூலையில் வந்து அப்படி பிச் பிளாக்ல உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே வந்து எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் தனியாக வேறு இருக்கேன். மஞ்சு ப்ரோவும் வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய வீட்டை வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருந்தார். ஸோ நாங்கள் 2 பேருமே ஸ்ப்ளிட்டாகி போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வந்து எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு அந்த பையனை பார்த்த உடனே. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் டார்ச் லைட் வேறு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கைஸ், இந்த இடத்துல வந்து ஹலோ யாரு? ஸோ எனக்கு இன்னும் வந்து பயம் எடுத்துக்கிச்சு. ஸோ என்ன இது அப்படின்ட்டு பையன்கிட்ட வந்து நான் பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன். யார் நீ, யார்ப்பா நீ, யார் தம்பி நீ அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டே இருந்தேன். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா டோர் வந்து டம்முன்னு க்ளோஸ் ஆச்சு. அப்படி எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. யார் நீங்க தம்பி? யாரு? ஹலோ, யார் கதவு மூடுங்க? போனேன், போயிட்டு டோரை வந்து இழுக்கிறான். வெளியே இருந்து யாரோ டாப்பா போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் டோர் வந்து ஒரு கட்டத்தில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவொன்னா பார்த்தீங்கன்னா அந்த பையனை மேலே பார்க்குறான், அவன் சடனாக காணோம்.
ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நானும் அந்த பையனும் மட்டும்தான் இருக்கும். வெளியில் வந்து டோர் தானாக ஓப்பன் ஆகுது. நான் டோரை பிடிச்சி இழுக்கிறேன். அந்த டைமில் நான் மேலே பார்க்குறேன், அந்த பையனை காணோம். கதை வந்து லாக் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2வது முறையாக வந்து அந்த பையனை நான் பார்த்தேன். மேலே வந்து ஏதோ பாட்டிலில் வந்து தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். சரி ஓகே, இவன் ஏதோ தனியாக தான் விளையாடுறான் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆனால் உள்ளே இருந்து இவன் தூக்கி போடுற இடத்துல இருந்து அந்த பாட்டில் ரிவர்ஸில் வந்து விழுது. இவன் கூட யாரோ விளையாடிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நாங்கள் தெளிவாக வந்து நான் கேப்சர் பண்ணேன். தம்பி யார்ப்பா நீ? ஏன் இருக்கு? அதுக்கப்புறம் யார் கூட விளையாடுற அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போய் பார்த்துட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளார வந்து அவன் காணாத போயிட்டான். அதுவுமே வந்து ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. யாருமே இல்லையா உள்ள? தம்பி யாருக்கிட்டப்பா விளையாடிட்டு? அதுக்கப்புறம் வந்து 3வது முறையாக வந்து அந்த பையனை வந்து நான் கேப்சர் பண்ணது தான் என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பையன் வந்து ஷெல்ஃபோட சைஸ் வந்து ஒரு 4 அடி இருக்குமா, அவ்வளோதான். 4 அடி 5 அடி இருக்கும். 5 அடி கூட இல்லைன்னா ஒரு 4 அடி இருக்கும் ஷெல்ஃபு. 4 அடி தான் கைஸ் இருக்கும் அந்த ஷெல்ஃபோட சைஸு. அந்த ஷெல்ஃபில் வந்து அவன் அப்படியே படுத்துட்டு இருக்கான். சரி, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் கிட்ட போகிறதுக்கு பயமாக தான் இருந்தது. இருந்தாலுமே வந்து சரி ஓகே, அவனை பார்த்துடலாம், என்ன எது சொல்லி பேசிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் பையனா இல்லை அமானுஷமா இல்லை எதுன்னு எனக்கு தெரியல. அவன் கிட்ட போயிட்டு நான் தொட்ட உடனே எனக்கு அது ஃபீல் ஆச்சு, ரியலாக மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன பண்ணுறது, கையும் ஓடல காலும் ஓடல. தூக்கி அவனை தோல் மேலே போட்டுட்டு நான் வெளியே ஓடியாந்தேன். அதுக்கப்புறம் கேமராவும் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். தம்பி 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 தெரியல, யார் இந்த பையன் தெரியல. இன்னும் வெளியே போகிறான். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு மைண்டே போகல, ஃபுல்லு பிளாங்க் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது அடுத்த கட்டம்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ தான் வந்து மஞ்சு ப்ரோவும் வெளியே வந்தார். வெளியே வந்து அந்த விஷயம் வந்து அவரே சொல்லுவார், எப்படி அவர் வெளியே வந்தாருன்றது அவரே சொல்லுவார். ப்ரோ என்ன சொல்கிறது, உள்ளே போயிட்டு எல்லாம் பார்த்துன்னு ப்ரோ. சடனாக ஒரு சவுண்டு வந்துச்சு. திரும்பி பார்த்தேன், கிட்ட போனால் சடனாக டோர் லாக் ஆயிடுச்சு. டோர் ஓப்பன் ஆகலை. யாருன்னு கேட்டுன்னு இருக்க, டோர் ஓப்பன் ஆகலை. யாரு? ஹலோ, அப்புறமா ஒரு மாதிரி வெளியே ஒரு சவுண்டு வந்துச்சு. சடனாக யாரும் போகிற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு. அப்போ லைட்டாக ஓப்பன் ஆச்சு. எடுத்துன்னு நானும் வெளியே ஓடி வந்துட்டேன். வந்து பார்த்தா நீங்கள் இல்லை, நீங்கள் ஓடிக்கிறீங்க இந்த பையனை எடுத்துன்னு. நான் என்ன பண்ணுறதுன்னு ரிட்டன் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். அப்புறமா நீங்கள் 2 பேரும் நாங்கள் பேசணும். ஸோ கைஸ், இப்போ வந்து அவர் சொன்னார் இல்லையா, நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நான் ஃபுட்டேஜை வந்து நான் செக் பண்ணேன். அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எனக்கு டோர் க்ளோஸ் ஆச்சு இல்லையா, அதே டைமில் தான் இவருக்கும் வந்து டோர் க்ளோஸ் ஆகிருக்கு. லாக் பண்ணிக்குது உள்ள. ஆமாம் ப்ரோ, இப்போ நான் சொல்கிறேன் பாரு, இந்த கிட்ட ஒரு சவுண்டு வந்துச்சு. நான் கிட்ட போன யாரும் என்ன ஒரு மாதிரி இப்படி அடித்த மாதிரி ஒரு இது ஃபீல் ஆச்சு எனக்கு. சடனி திரும்பி பார்த்தா டோர் லாக் ஆகிடுச்சு. ஒரே இதாகிடுச்சு எனக்கு. என்னடா பண்ணுறது, நீங்கள் வேறு அந்த பில்டிங்கில் இருக்கீங்க இல்லையா, சவுண்டு பண்ணல. நான் சைலண்டாக யாருன்னு கேட்டேன். ரொம்ப நேரம் கதவு தெருக்கல. அப்புறம் ஓப்பன் பண்ணி திடீர்னு வந்து ஓடி பார்த்தேன். நான் பார்த்தோன்னே நீங்கள் கூட இல்லை, எங்கள் ஓடிக்கிறீங்க நீங்கள் அந்த தூரத்தில். ஏன்னா வந்து ரொம்ப ரிஸ்கான பிளேஸ் கைஸ் அது. அந்த இடத்துல ஷூட் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வாழ்வா சாவான்ற மாதிரியான ஒரு விஷயம் அது. ஸோ அதே வந்து நாங்கள் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அதாவது அந்த டோர் க்ளோஸ் ஆன சமயத்தில் அந்த ஃபுட்டேஜோட டைமிங்கும் என்னோட வீடியோ கிளிப்பில் நாங்கள் அந்த டோர் க்ளோஸ் ஆன அந்த ஃபுட்டேஜோட டைமிங்கும் வந்து 1 செகண்ட் கூட மிஸ் ஆகாமல் சேம் அப்படியே இருந்துச்சு.
ஸோ அதுதான் வந்து என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அது ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதை வந்து நான் வீட்டில் எடிட் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன். கடைசியாக வந்து அந்த பையன் என்ன ஆனான் அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதை நான் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். அந்த பையனை வந்து நான் தோல் மேலே போட்டுட்டு வெளியே வரேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், பிச் பிளாக்கு. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாரும் வந்து 2 டார்ச் லைட் மட்டும் தெரியுது எனக்கு. ஸோ 2 1 ஐம் நாட் ஷுர், எனக்கு ஒரு டார்ச் லைட் தெரியுது. ஸோ அந்த லைட்டு வெளிச்சம் வந்து எதுவும் எங்களை நோக்கி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்குது. ஸோ பார்த்தோன்னே எனக்கும் ஃபுல்லு பயம் எடுத்துக்கிச்சு. ஆனால் இது நம்மளை பார்த்து யாரோ வராங்க கிட்ட, ஒருவேளை போலீஸாக இருப்பாங்களோ, என்ன பையன் வர இருக்கான் என்கிட்ட, நான் தான் என்ன பண்ணிட்டேனோன்னு சொல்லி நினைப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையனோட அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க 2 பேரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து எங்களை பார்த்து டவுட் பட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையனை நீ என்னவோ பண்ணிட்ட, என்ன பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அது ஒரு வேறு லெவலில் போச்சு பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், ஆக்சுவலாக நான் வந்து ஒரு யூடியூபரு, நான் வந்து இந்த இடத்த தான் வீடியோ எடுக்க வந்தோம். ஸோ அந்த டைமில் தான் வந்து உங்கள் பையன் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அங்கே மேலே உக்காண்ட்டு இருந்தான். ஸோ நீங்கள் தான் சொல்லணும் அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி. இந்த முன்னாடியெல்லாம் இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அவங்க பையனுக்கு அப்படின்னலாம் சொல்லி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆமாம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நான் தான் இந்த மாதிரி பண்ண உங்கள் பையனை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவங்களும் வந்து மன்னிச்சுக்கோங்க, சாரி பண்ணிக்கோங்க, பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நான் உங்க மேலே கோவப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பெற்றவங்களோட பதட்டம் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஒரு பையனுக்கு காணாமல் போனால் எப்படி இருக்கும், அதுவும் அத்தராத்திரி இல்லை. ஸோ அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சொன்னேன், நான் இந்த மாதிரி ஃபுட்டேஜெல்லாம் காமிச்சேன், இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை இந்த மாதிரி வந்து பையன் வந்து இது 3வது தடவையாக வந்து அவன் இந்த மாதிரி காணாமல் போயிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக். எனக்கு சொன்ன மஞ்சு ப்ரோ கிட்ட. ஸோ நாங்கள் வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சொன்னதுக்கு அவங்களும் சொன்னாங்க, பையன் வந்து 3வது டைமாக வந்து அவன் இந்த மாதிரி காணாமல் போயிருக்கிறது, அவன் எப்பவுமே வந்து இந்த பக்கம் தான், இந்த ரோட்டில் தான் வருது தான் வந்து சில பேர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நாங்களே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆச்சு. மஞ்சு ப்ரோ வந்தார். ஸோ அவரையுமே வந்து அவங்க சரியான கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் 2 பேரையுமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் நான் ஃபுட்டேஜெல்லாம் காமிச்சு நான் சொன்னேன், இது என்ன ஏற்று அப்படின்னாலாம் நான் எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்லலை. நார்மலாக வந்து நான் என்ன சொன்னேன்னாக்கா, பையனை வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு பையனுக்கு என்ன உடம்பு பிரச்சனைன்னு சொல்லி அதை பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசி அவங்கள அந்த இடத்துலேருந்து அனுப்பிச்சி விட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் என்ன நடந்தது அப்படின்றத வந்து உங்ககிட்ட நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானும் மஞ்சு ப்ரோவும் ஒரு வேலை பண்ணோம். மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பகலில் கிளம்பி போனோம். கிளம்பி போயிட்டு என்ன பண்ணோம்னா, ப்ரோ கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி வந்து இந்த இடத்தோட என்ன தான் நடந்துச்சு இந்த இடத்துலன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. ஏன்னா வந்து ஒரு பையன் அத்தராத்திரியில் காணாமல் போய் இந்த இடத்துல வந்து உட்காந்து இருக்காங்க, அதில் பின்னாடி ஏதோ கண்டிப்பாக ஒரு மர்மம் இருக்குது, இந்த வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது ப்ரோ, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரோ கிட்ட நான் சொன்னேன். ப்ரோ வாங்க ப்ரோ போகலாம் அப்படின்னு சொல்லி அவரும் வண்டி எடுத்துன்னு வந்தார். நாங்கள் 2 பேருமே கிளம்பி போனோம். கிளம்பி போய் சில அக்கம் பக்கம்லாம் விசாரிச்சதில் அங்கே ஒரு ஊர் காமிச்சேன் இல்லைங்களா உங்களுக்கு, அந்த ஏரியா, அங்கே போயிட்டு அங்கே வந்து சில ஆட்கள்கிட்ட நம்ம விசாரித்தோம். அங்கே ஒருத்தர் இல்லை, ஒரு 2-3 பேர் தான். மற்றபடி யாருமே அந்த இடத்துல இந்த வீட்டை பற்றி வாயை தொடங்கலை. அந்த 2-3 பேர் தான் வந்து எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்து இறந்து போயிருந்தாங்க, அவங்களோட உடம்பு வந்து அழுகுன நிலைமையில தான் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட ஆத்மா தான் வந்து அந்த இடத்துல இருக்குது அவங்க சொன்னாங்க. அந்த பையன் மாதிரி அந்த பையன் இருக்கான்ட்டு அந்த பையனை ஒரு மாதிரி என் பையன். எஸ், இது ஆக்சுவலாக என்ன விஷயம்னாக்கா கைஸ், அந்த பையனோட ஆத்மா தான் வந்து இந்த பையனுக்குள்ளே போய் பொசஸ்ட் ஆகி அவனே இந்த பக்கம் இழுத்துட்டு வந்திருக்கு. இதுதான் விஷயம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த பையன் அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன், அவனுக்கு மேபி இந்த பிரச்சனை இருக்கலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், செட் ஆகலைனாக்கா தர்காக்கோ இல்லை எதுக்கோ கொண்டு போய் அந்த பையனை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள், உங்கள் பையனை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ என்னோட நம்பர் கொடுத்துட்டு வந்தேன். நான் ஏதாச்சும் பிரச்சனைனா நான் கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் சொன்னாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அந்த ரூட்டில் தான் போகிறேன். நான் தான் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அந்த ரூட்டில் போக, அந்த மண் ரோடு நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே வண்டிங்களை போயிட்டு வந்துச்சு இல்லை, அந்த வழியாக தான் அவன் போகிறது வருது. அப்போ தான் இது நடந்துக்குது. ஆமாம். ஸோ மேபி எங்களோட கெஸ்ஸிங் வந்து அதுதான், அது கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அந்த பக்கம் தான் அந்த வீடுமே இருக்குது.
ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பகல்லையும் காமிச்சிருப்பேன், நைட்டும் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னை லாக்கப் பண்ணிச்சு ப்ரோ. நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க இல்லையா பசங்க, உன்னை லாக்கப் பண்ணுறதுக்கு ஓடி வந்துச்சு. அது அப்போ எந்த ஓப்பன் ஆச்சு, உன் பின்னாடி ஓடி வந்துக்குது. நிஜமா ஒரே சவுண்டு, நானே பயந்துட்டேன். நான் சடனாக பார்த்தேன், அப்புறம் ஓப்பன் ஆக நீங்கள் எடுத்துன்னு ஓடிங்க இல்லையா அந்த பையனை. அப்போ சடனாக நான் அந்த பையனை வந்து அந்த மண் ரோடு பக்கம் நம்ம 2 பேரும் நம்ம சாப்பிட்டோம் தெரியுமா, அந்த உக்காந்துருந்த இடத்துக்கு தான் நான் அவனை கூட்டின்னு போனேன். நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையும் வரல காலும் வரல. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பையனை நான் கொண்டு போய் அவனை படுக்க வச்ச உடனே டக்குன்னு பார்த்தா நான் அந்த டார்ச் லைட் ஒன்று என்ன லாக் பண்ணிடுச்சு. அந்த பையனை சேவ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, எத்தனை ஓட்டிங்க இல்லையா, அது கோவம் வந்துச்சு. ஒன்று ஏதோ ஒன்று பண்ணுவோம் ட்ரை பண்ணிச்சு, எனக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டீங்க, அது ஒன்றும் பண்ண முடியல. ஆமாம், அதுக்குள்ள நானும் ஓடி வந்துட்டேன் வெளியே. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த வீட்டை தாண்டி அந்த எல்லையை தாண்டி அதனால வர முடியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது அந்த பக்கம் அதுக்குள்ளே நான் இங்கே இருக்கேன், நீங்கள் எங்கே போயிருக்கிறீங்க, நான் உன்னை கூட்டுக்கிறேன், உங்களுக்கு கேட்கல. நான் பின்னாடி ஓடி வந்தேன். அப்புறமா எனக்குமே ப்ரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமில் சடனாக ஒரு பையன் உட்காந்துக்கிறான். அதான் எப்படி அதுவும் பாருங்களேன், அந்த பையன் பேயோட ஆத்மா, அந்த ஆத்மா உடம்புல இருக்க போக தான் அவனே வந்து டக்கு டக்குன்னு மறைஞ்சு போயிருக்கான். கைஸ், நார்மலாக வந்து ஒரு சாதாரணமான ஆத்மானால வந்து இப்படி மறையக்கூடிய சக்தி வந்து இருக்குமான்னு சொல்லி ஐம் நாட் ஷூர், எனக்கு தெரியல. பட் ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆத்மா வரப்போ வந்து நம்மளுக்கு ஹியூமன் பாடி வந்து மறையக்கூடிய பவரும் இன்விசிபிள் பவரும் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சில கூகுளில் வந்து நான் பார்த்தேன். இந்த 2 நாளாக வந்து நான் அந்த ஒரு ரிசர்ச்சில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபாலோ வீடியோ வந்து நான் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன். நம்ம இப்போதைக்கு எந்த ஒரு நியூஸும் தெரியாமல் நம்ம போட வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட்டிங்கில் வச்சுருந்தேன். காரணம் என்னன்னாக்கா, அப்பா அம்மா கிட்ட என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன் இல்லையா, அவங்க வந்து என் பையன் குணமாயிட்டான், இப்போ கொஞ்சம் ஓகே அப்படின்ற ஒரு நியூஸ் என் காதுக்கு வர வரைக்கும் நான் இந்த ஃபாலோ வீடியோ பண்ண வேணான்னு இருந்தேன். ரோட்டுக்கே போகக்கூடாது அந்த பையன் அந்த மாதிரி. பட் 3ஆவது நாளே வந்து, அதுவும் இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு என்னோடய பையன் வந்து இப்போ ஓகே, அவன் கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த நியூஸை வந்து உங்ககிட்ட நான் கன்வே பண்ணலான்ட்டு தான் இப்போ இந்த ஃபாலோ வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஏன்னா எதுவுமே வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. எதுவுமே வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லாமல் வந்து நம்ம பேசக்கூடாது, எதுவுமே தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம்னால தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பெற்றவங்க கிட்ட வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், இந்த வீடியோ நான் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி. அவங்க ஃபஸ்ட்டு மறுத்தாங்க. இதனால் என் பையனோட லைஃப் எதனா பிரச்சனை ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பயந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க கன்வின்ஸ் ஆகிட்டு, அவரோட அப்பா இருக்கார் இல்லை, அவர் தான் வந்து நீங்கள் போடுங்க, பையனோட ஃபேஸ் வந்து தெரியல இந்த வீடியோவில், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரா ஃபுட்டேஜ் வந்து நான் போட்டு தான். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஆழத்துக்கு அனுப்பிச்சக்கூடாது, கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ ஸ்கூல் லீவ் டைம் மேபி வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த பக்கம் விளையாட போயிருப்பான்னு நினைக்கிறேன். இதனால தான் அவனுக்கு இந்த மாதிரி பொசஸ்ட் ஆகிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். ப்ரோ பின்னாடி வர மாதிரி இது இருக்குது இல்லையா, மஷாலா. ஆமாம், பின்னாடி வர கைஸ் சுடுகாடு வர இருந்துச்சு. நீங்கள் பகல் வீடியோலேயே அந்த டைமில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் சின்ன பையன் அந்த பக்கம் போக மாட்டான், அவனுக்கு அது எப்படி இருந்ததுனால தான் அது கூட்டு போய்க்குது. ஆமாம், அந்த பவர். அதுவும் ப்ரூ அந்த அவங்களோட அம்மா அந்த பையன் இறந்து போன டெட் பாடி ஒரு ரூமில் அழுகுன நிலைமையில கிடச்சி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இதுதான் கைஸ், நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் மறுநாளே போனோம். ஸோ இதுதான் பார்த்தீங்களா, அந்த துணி இந்த படுக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளோ சேஃப்டியாக வச்சுருந்தாங்க அந்த பையனுக்கு. ஆமாம், அவங்க மட்டும் கண்ணுக்கு தெரியல, அந்த பையனை மட்டும் நாட்டு நல்லா தான் இருப்பாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ், இதுதான். பையன் வந்து சேஃபாக இருக்கான், பத்திரமா இருக்கான், ப்ரொடெக்டடாக இருக்கான். ஓகேங்களா? ஸோ வந்து யாரும் எதுவும் கவலைப்பட வேணாம். ஸோ அந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அப்கமிங் வீடியோஸ்க்கு எல்லாம் இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் எல்லாருமே சூப்பராக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கீப் ஆன் சப்போர்ட்டிங். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் வந்து சேனலோட நோட்டிஃபிகேஷன் வந்து போக மாட்டேங்குது. வீடியோ இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. காரணம் வந்து யூடியூப் தரப்புலேருந்து கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷோர். அது நிறைய பேருக்கு போய் அந்த நோட்டிஃபிகேஷன் சேர மாட்டேங்குது. அதனாலே வந்து வியூஸும் கொஞ்சம் கம்மியாக போயிட்டு இருக்குது. ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். ஓகேங்களா? ஸோ மஞ்சு ப்ரோ எதனா சொல்லணுமா? சரி, நீங்கள் பேசுங்க. ஸோ கைஸ், இன்னொரு விஷயம், மஞ்சு ப்ரோ வந்து தெலுங்கு. ஓகேவா? ஸோ எனக்காக தான் அவர் வந்து தமிழ்லேயே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளோட
வர வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து இவர் சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நான். அவரும் சொல்லியிருக்காரு சப்போர்ட் நான் பண்ணுறேன் ப்ரோ, நான் மேக்ஸிமம் சப்போர்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து இப்போதைக்கு நான் டீம் ஃபார்ம் பண்ணுற ஐடியாவில் இல்லை, ஓகேங்களா. ஸோ வந்து இவர் தான் வந்து இப்போதைக்கு என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வந்து அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கீப் ஆன் சப்போர்ட்டிங். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல போகிறேன். மஞ்சு ப்ரோவும் அவங்களோட மிஸ்ஸஸும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கப்புள்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீல்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க. எல்லா ரீல்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. நான் பார்த்து ப்ரோ கூட சொன்னேன் நான், ப்ரோ சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்து அவருக்குமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் 2க்குமே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் மொத்தமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பார்த்து எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து லிங்க்கை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் போட்டுருங்க, ஏன்னா லாஸ்ட் வீடியோ வந்து சூப்பராக போயிருந்துச்சு. எல்லாம் உங்களோட ஆதரவுனால தான். கீப் ஆன் சப்போர்ட்டிங், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோ வந்து என்ன, கங்கா. அந்த வீடியோக்காகத்தான் நீங்கள் எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். இன்ஸ்டாகிராமில் போட்டு நைட்டு தூங்கியிருந்தால் கூட அவங்க டக்குன்னு மெசேஜோட நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்குது. ப்ரோ கங்கா வீடியோ எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து ஒரு 2 நாள், கரெக்டாக 2 நாள் ஆனதுக்கப்புறம் நான் அந்த கங்கா வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் மட்டும் எடிட் இருக்குது, அது மட்டும் நான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். ஈகராக வெயிட் பண்ணிட்டீங்கன்னு புரியுது. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்து கங்கா வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டாடா பை பை ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். பை பை.